Good evening students. Last class Thales theorem, angle bisector theorem அதனுடைய கான்வெர்ஸ் பார்த்தோம். அப்புறம் எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணோம். அதுக்கு பேஸ் அதோட ரிலேட்டிவாக வரக்கூடிய எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாம் பார்த்தோம். இந்த கிளாஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸசைஸ் 4.2 பார்க்கலாம். எக்ஸசைஸ் 4.2 வந்து மேக்ஸிமம் எல்லா சம்மே தேல்ஸ் தியரத்தையும் அந்த தேல்ஸ் தியரத்தோட கான்வெர்ஸ் ப்ளஸ் பிபிடினா தேல்ஸ் தியரம் இல்லைங்களா, பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு பேர் வந்து தேல்ஸ் தியரம். இன்னொன்று வந்து அந்த தேல்ஸ் தியரனுடைய மறுதலை, கான்வெர்ஸ்னால் அதனுடைய மறுதலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆங்கிள் பைசெக்டர் தியரம், கோண இருசம் வெட்டி தேற்றம் இல்லைங்களா. இதை பேஸ் பண்ணி எப்படிலாம் சம்ஸ் போட போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேபி என்ன பண்ணுங்க, தீரத்தோட ஸ்டேட்மெண்ட்டு ப்ளஸ் கான்செப்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க எப்படி இருக்கும் அப்படிங்கிறத. அதை வச்சு தான் நம்ம போட போகிறோம். நான் மறுபடியும் ஒன்ஸ் ரீகால் பண்ணுறேன் பாருங்கள். தேல்ஸ் தீரம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, தேல்ஸ் தீரம் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏடி பை பாருங்கள் லிசன், பிசிக்கு பேரலாக ஒரு லைன் வரைஞ்சோம் ட்ராப் பண்ணோம் அப்படின்னா அது எப்படி இருக்குங்களாமா, பேரலல் லைனை வரையும் பொழுது அது வந்து ஏபி அண்டு ஏசியை வந்து சேம் ரேஷியோவில் வந்து பிரிக்குது அப்படின்னு நம்ம காட்டணும். அதாவது ஏடி பை டிபி ஈக்குவல் டு ஏஇ பை இசி. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். தேல்ஸ் தியரம் பிபிடின்னு இப்போ சொல்லுவாங்க, இல்லைன்னா தேல்ஸ் தியரம்னு சொல்லுவாங்க. தேல்ஸ் தியரத்தை யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஏடி பை டிபி ஈக்குவல் டு ஏஇ பை இசின்னு சொல்லுவோம். இது வந்து தேல்ஸ் தியரத்தோட ரிசல்ட். அதாவது கிவன் கொடுத்துட்டு ப்ரூஃப் இது பண்ணணும். அதாவது பிசிக்கு பேரலாக டின்னு ஒரு லைன் வரைஞ்சோம் அப்படின்னா அந்த லைன் எப்படி இருக்குங்களாம்மா, இந்த ரெண்டு சைட்ஸையும் ஈக்குவல் ரேஷியோவில் வந்து ஈக்குவல் ரேஷியோவில் பிரிக்கும்னு நம்ம சொல்லணும். அதாவது ஏடி பை டிபி ஈக்குவல் டு ஏஇ பை இசி அப்படிங்கிறது. இது வந்து என்ன சொல்கிறது, பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம், அதாவது தேல்ஸ் தியரம்னு சொல்கிறோம். சரிங்களா. அனதர் ஒன் இஸ் பார்த்தீங்கன்னா பிபிடினுடைய கான்வெர்ஸ், அதனுடைய மறுதலை என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், இது வந்து கிவன், இது ப்ரூஃப். இதில் பாருங்கள் ப்ரூஃபாக வந்தது கிவனாக வந்திருக்கும், கிவனாக வந்தது ப்ரூஃபில் பண்ணணும். அதாவது இதோட ரிவேர்ஸ் ப்ராசஸ் தான் வந்து கான்வெர்ஸ் தியரம், பிபிடியோட தேல்ஸ் தியரோட கான்வெர்ஸ். அதாவது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த ஏடி பை டிபி ஈக்குவல் டு ஏஇ பை இசி, இது ரெண்டும் சேம் ரேஷியோவில் இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு லைன் வந்து ஒரு பேரலல் லைன் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதுதான் வந்து அதோடைய கான்வெர்ஸ். அனதர் ஒன் இஸ் பாருங்கள் ஆங்கிள் பைசெக்டர் தியரம். இது வந்து கோண இருசம் வெட்டி தேட்டம்னு சொல்கிறோம். இந்த தியரம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிளுக்கு ஏ வழியாக ஒரு பைசெக்ட் ஒரு லைன் ட்ராப் பண்ணோம் அப்படின்னா அது எப்படி பிரிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோ எப்படின்னா ஏபி பை ஏசி ஈக்குவல் டு லிசன் ஆங்கிள் பைசெக்டர் தியரம் பாருங்கள், ஏபி பை ஏசி ஈக்குவல் டு பிடி பை டிசி அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணுறது. அதுதாங்க இது வந்து ஆங்கிள் பைசெக்டர் தியரம். இந்த மூணு கான்செப்டையும் நீங்கள் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா இந்த எக்ஸசைஸ் 4.2 வர்ற எல்லா சம்முமே இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம், மறந்துடக்கூடாது. இந்த மூணையும் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. சரி, நம்ம இப்போ சம்முக்கு போகலாம், எக்ஸசைஸ் சம்முக்கு போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸசைஸ் 4.2ல் ஃபஸ்ட்டு கொஸ்டின். நீங்கள் புக்கில் கொஷின்ஸை ரீட் பண்ணி பாருங்கள். நாங்கள் வந்து கொஷினை வச்சு டயக்ராம் போட்டு நான் வந்து சொல்யூஷன் ப்ரூவ் பண்ணியிருக்கேன். என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிளில் வந்து பிசிக்கு பேரலாக ஒரு டின்னு ஒரு லைன் இருக்குங்களாமா. அதில் நான் சொல்லியிருக்காங்க ஏடி வந்து 3 சென்டிமீட்டர், டிபி வந்து 4 சென்டிமீட்டர், ஏசி வந்து 15 சென்டிமீட்டர்னு கொடுத்துக்கிறாங்க. அதில் நான் எடுத்துக்கிறேன் லெட் ஏஇ வந்து எக்ஸ்ன்னு எடுத்தோன்னா அப்போ இது என்ன வரும்னா இந்த 15 மைனஸ் எக்ஸ் இல்லைங்களா. இது வந்து ஃபுல் லென்த் வந்து 15 சென்டிமீட்டர்னால் இது எக்ஸ்ன்னு வச்சோம்னா அப்போ இது 15 மைனஸ் அல்லது எக்ஸ் மைனஸ் 15. நீங்கள் வந்து ஆக்சுவலாக இது வந்து 15 மைனஸ் எக்ஸ்ன்னு வச்சுங்க, எக்ஸ் மைனஸ் 15 வராது, 15 மைனஸ் எக்ஸ். ஓகேங்களா. ஓகே, அப்போ என்ன பண்ணுறீங்க, அப்போ அதை பாருங்கள் லிசன், ட்ரையாங்கிள் ஏபிசி நான் சொன்னதான், ஏபிசி ட்ரையாங்கிளில் டிஇ வந்து பேரலல் டு பிசி, ஏங்கிறது வந்து எக்ஸ்னு வச்சுக்கிறோம். யூஸிங் தேல்ஸ் தியரம். தேல்ஸ் தியரம் என்ன சொல்லுது நமக்கு தெரியலைங்களா, ஏடி பை டிபி ஈக்குவல் டு ஏஇ பை இசின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. இப்போது அந்த ப்ராப்ளம் எடுத்துங்க. ஏடி எவ்வளோ 3 பை 4 ஈக்குவல் டு ஏஇ எவ்வளோங்க எக்ஸ் பை இது 15 மைனஸ் எக்ஸ். இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 3 இன்ட்டு 15 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு எக்ஸ் 4x. மல்டிபிள் பண்ணுங்கள். 45 மைனஸ் 3x ஈக்குவல் டு 4x. 45 ஈக்குவல் டு 4x. இந்த மைனஸ் 3x வந்துடுமோனா ப்ளஸ் 3x ஆயிரும். இப்போ 45 ஈக்குவல் டு 7x. எக்ஸ் ஈக்குவல் டு 45 டிவைட் பை 7 கட் பண்ணால் 6.43. இப்போ எக்ஸோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. எக்ஸ் ஈக்குவல் எவ்வளோ வந்துச்சு நமக்கு
6.43. இதில் 2 கொஷின் கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கொஷின் போட்டிருக்கோம். செகண்ட் கொஷின் பாருங்கள். அதே மாதிரி என்ன கொடுத்துருக்காங்க, ஏடி வந்து 8x - 7, டிபி வந்து 5x - 3, ஏஇ வந்து 4x - 3 அண்டு இசி வந்து 3x - 5னா எக்ஸோட வேல்யூ. அது செகண்ட் கொஷின். அது பார்க்கலாம் செகண்ட் கொஷின் எப்படி பார்க்குறது அப்படின்னு. ஓகே ஸ்டூடெண்ட், செகண்ட் கொஷின் பாருங்கள். செகண்ட் கொஷினுக்கு டயக்ராம் ஏபிசின்னு ட்ரையாங்கிள் எடுத்துட்டோம். அதில் வந்து பிசிக்கு பேரலல் லைன் வந்து டிஇ வரைஞ்சிருக்கிறோம். அவன் கொடுத்துக்கிறான் ஏடி வந்து 8x - 7, பிடி வந்து 5x - 3, ஏஇ வந்து 4x - 3, இசி வந்து 3x - 1. நான் தேல்ஸ் தீரத்தை யூஸ் பண்ணுறேன். AD/DBC = AE/EC அப்படின்னு. இப்போ அதை அப்ளை பண்ணும்போது ஏடி என்ன, 8x - 7/5x - 3 = 4x - 3/3x - 1. இந்த வேல்யூஸ்லாம் அப்படியே பார்த்து அந்த சைட்ஸில் எழுதிக்கிங்க. கிராஸ் மல்டிபிள், இது ரெண்டே மல்டிபிள் பண்ணுறோம். 8x - 7 × 3x - 1 = 4x - 3 × 5x - 3. இது ரெண்டே மல்டிபிள் பண்ணுங்கள். சரிங்களா, அல்ஜிப்ரிக் எக்ஸ்பென்ஷன் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். இது ரெண்டே மல்டிபிள் பண்ணும்போது 24x², இதே மல்டிபிள் பண்ணால் -8x, இது ரெண்டே மல்டிபிள் பண்ணால் -21x, இது ரெண்டே மல்டிபிள் பண்ணால் -× -+, 1 7s are 1, சரி 1 7s are 7. நெக்ஸ்ட் ஒன் இஸ் இந்த சைடு. இது ரெண்டே மல்டிபிள் பண்ணுங்கள். இது ரெண்டே மல்டிபிள் பண்ணுங்கள். 4x கூட 5x பண்ணால் 20x². இது கூட மறுபடியும் இது கூட இதை மல்டிபிள் பண்ணால் -12x. சரிங்களா, இல்லைங்க 5 சரி இது ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறோம் 20x². இது ரெண்டையும் மல்டிபிள் -12x. அடுத்தது இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் -15x. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் -× -+9. இந்த டேர்ம்ஸில் இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துட்டு லைக் டேர்ம்ஸில் ஒரே மாதிரி சேர்த்து எழுதிடுங்க. இப்போ 24x², இந்த +20 இந்த -20x² ஆயிரும். மைனஸ் இது ரெண்டு ஆட் பண்ணால் -29x, இது ரெண்டு ஆட் பண்ணால் -27x வரும். அது சைடு வந்து ப்ளஸ் ஆயிரும். +27x +7, இந்த +9 வந்து -9 = 0. லைட் டேர்ம்ஸ்லாம் பாருங்கள். இது ரெண்டு எடுக்கும்பொழுது ரெண்டையும் செப்பரேட் பண்ணுறோம். ஏன்னா டிஃப்ரெண்ட் சைன். 24xல் 20x² போச்சுன்னா 4x². இது ரெண்டையும் செப்பரேட் பண்ணால் -2x, இது ரெண்டையும் செப்பரேட் பண்ணால் -2 = 0. இது 12 டிவைட் ஆகும் மாதிரி இருக்குது. 12 டிவைட் பண்ணால் 2x² -x -1 = 0. மல்டிபிள் பண்ணால் -2, ஆட் பண்ணால் -1 வரக்கூடியது. இது வந்து குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஃபார்மெட்டில் இருக்குது. இது என்ன பண்ணுறீங்க, சிங்கிள் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுறோம். -2 மல்டிபிள் பண்ணால் -2, ஆட் பண்ணால் -1. அப்போ -2னா 1 × -2 -2 -1ஐயும் -2ஐயும் +1 ஆட் பண்ணால் -1 வந்துடும். டிவைடட் பை இங்கே 2x²னால 2x, இங்கே 2x, 2 கட் ஆயிரும். இப்போ ஒரு ஃபேக்டர் வந்து 2x + 1, another one factor x - 1 சாரி 2 போட்டிருக்கேன், x - 1 வச்சுங்க. x - 1 பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்டர் வந்து 2x + 1, another one is x - 1 = 0. இப்போ 2x + 1 = 0னா 2x = -1, x = -1/2. this one is x - 1 = 0னா x = 1 அப்படிங்கிறது இதுக்கு உண்டான ஆன்சர். ஓகேங்களா, ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இது செகண்ட் கொஸ்டின் முடிஞ்சு அடுத்து தேர்டு கொஸ்டின். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அது ஃபஸ்ட்டு அப்ளை நம்ம பார்த்தது வந்து ஃபஸ்ட்டில் செகண்ட் கொஸ்டின். ஃபஸ்ட்டில் வந்து 2 சப்டிவிஷன் கொடுத்துருந்தாங்க, அது ரெண்டையும் பார்த்தோம். இப்போ கொஸ்டின் புக்கில் செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏபிசிடி பாருங்கள். இது ஏபிசிடிங்கிறது ஒரு என்ன சொல்லியிருக்காங்க, ட்ரெபிசியம்னா வந்து சரிவகன்னு கொடுத்துக்கிறாங்க. அதில் வந்து ஏபி வந்து parallel to டிசின்னு சொல்லிக்கிறாங்க, ஏடி வந்து parallel to டிசின்னு சொல்லிக்கிறாங்க. பி அண்ட் கியூங்கிற பாயிண்ட் வந்து என்ன எப்படி இருக்குங்களாமா, அது வந்து ஏடிங்கிற சைட்ஸில் வந்து பிங்கிற பாயிண்ட்டும் பிசிங்கிற சைடில் வந்து கியூங்கிற பாயிண்ட் இருக்கிற மாதிரி இருக்குங்களாமா. அந்த ரெண்டு லைனையும் ஜாயின் பண்ணிடுறோம். another one is பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பிக்யூ parallel to டிசியாக இருக்கும் இல்லைங்களா, பிக்யூ parallel to டிசின்னு இருக்குது. அப்போ இதில் வந்து சொல்லிக்கிறாங்க பிடி வந்து 18 சென்டிமீட்டர்னு சொல்லிக்கிறாங்க, கியூசி வந்து 15 சென்டிமீட்டர் சொல்லிக்கிறாங்க, சிக்யூ வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா 35 சென்டிமீட்டர்னு சொல்லிக்கிறாங்க. ஓகேங்களா. another one is பார்த்தீங்க அப்படின்னா என்ன கேட்குறாங்க, ஏடி என்ன கேட்குறாங்க. சரிங்களா, ஏடினா அந்த ஃபுல் லென்த் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏடி என்ன அப்படிங்கிறது நம்ம கொஸ்டினை கேட்டிருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா டயக்ராம் ட்ரா பண்ணிட்டு இந்த டயக்ராமில் வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஏசி வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம், ஏபிசிடிங்கிறது ஒரு ட்ரெபிசியம் அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு ட்ரெபிசியத்தில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஏபியும் டிசி வந்து 2 பேரலல் லைன் சொல்லிக்கிறாங்க இல்லைங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் வந்து எடுக்கிறேன் ஏசிடி. இங்கே பாருங்கள், இதை கட் பண்ணிவிட்டு இந்த
இதை கட் பண்ணி எடுக்கிறேன். இது ஒரு கட் பண்ணி எடுத்து இது ஒரு ட்ரையாங்கிள், இதை கட் பண்ணி எடுத்து இது ஒரு ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணதுனால அப்போ நான் ஃபஸ்ட் எடுக்கிறது பார்த்திங்கன்னா இது எடுக்கிறேன். எது ஏசிடி இது எடுத்துக்கிறேன். இங்கே சைடில் போட்டிருக்கும் பார்த்தீங்களா ஏசிடி எடுத்துட்டோம்னா இது ஏ, இது சிடி எடுத்தோம்னா இது வந்து பேரலல் லைன் வந்து பிஓ வரும். இது 18 சென்டிமீட்டர், இது எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம் இல்லைங்களா. பாருங்கள் ஏசிடிங்கிறது இது எதை வச்சு எழுதிக்கிறேன். ஏசிடி எடுத்தோம்னா பிஓ பேரலல் டு சிடி பை தேல்ஸ் தியரம் யூஸ் பண்ணுறோம். தேல்ஸ் தியரம் யூஸ் பண்ணால் ஏஓ பை ஓசி ஈக்குவல் டு என்ன வருங்க ஏபி பை பிடின்னு வரும் இல்லைங்களா தேல்ஸ் தியரம். இப்போது ஏஓ பை ஓசியோட வேல்யூ கிடையாது, இதுக்கு வேல்யூ இருக்குது. ஏபி வந்து எக்ஸு, ஓசி சரிங்களா. ஏபி வந்து என்ன வருதுங்க, ஏபி வந்து எக்ஸு, பிடி வந்து எவ்வளோ 18 ஓகேங்களா. அப்போ எக்ஸ் பை 18 கிடச்சிருக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுங்க. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்தது பாருங்கள், அடுத்த ஈக்குவேஷன் போடுறேங்க. இன் ட்ரையாங்கிள் இது போய் எடுக்கிறோம், ஏசிபி எடுக்கிறோம். ஏசிபியில் இந்த ரெண்டு லைன் வந்து பேரலல் லைன் ஓக்யூ பேரலல் டு ஏபி எல்லாமே இங்கேருந்து கட் பண்ணி போட்டிருக்குங்க. இது ஃபஸ்ட்டு டயக்ராம் இது இந்த இதில் போட்டது. ரெண்டாவது வந்து இந்த சைடு கீழே வர்றது, ரெண்டாவது இங்கே போட்டிருக்கேன். உங்களுக்கு அப்படி ஈஸியாக புரியும் கட் பண்ணி போட்டால். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுங்க, தேல்ஸ் தியரம் யூஸ் பண்ணுங்கள். தேல்ஸ் தியரம் அவுட் பண்ண எப்படி வரும்னா பாருங்கள் ஓசி, அதாவது ஓசின்னு எழுதலாம், இல்லை சிஏ இப்படிலாம் எழுதிக்கிங்க. C1 கூட எழுதலாம். நான் என்ன வைக்கிறேன் ஓசின்னு எழுதி ஓசி பை ஓஏன்னு எழுதியிருக்கேன். இது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா சிக்யூ பை கியூபி. நீங்கள் எழுதும்போது கூட சிஓன்னு எழுதிங்களா, சிஓ பை ஓஏன்னு எழுதினாலும் சரி, தப்பு இல்லை சரிங்களா. அனதர் ஒன் இஸ் பாருங்கள், இது வந்து அனதர் ஒன் இஸ் சிக்யூ பை கியூபின்னு வரும். இப்போ நான் வந்து ரெசிப்ரோக்கல் பண்ணுறேன். ரெசிப்ரோக்கல் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஓசி தெரியாது, ஓசி பை அந்த வேல்யூம் தெரியாது, ஓஏவோட வேல்யூம் தெரியாது, கரெக்டுங்களா. அனதர் ஒன் இஸ் பாருங்கள். இப்போ இது வந்து நீங்கள் ஓசின்னு எழுதுறதோட சரி அப்படியே வைங்க, ஒன்றும் தப்பு கிடையாது, ஒரு சைடு தானே. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் பாருங்களேன். இது ஓசி பை இது ஓஎஸ் ஈக்குவல் டு சிக்யூ எவ்வளோங்க 15/35 வரும். ரெசிப்ரோக்கல் பண்ணால் ஓஏ பை ஓசி ஈக்குவல் டு 35/15 வரும். ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ இந்த 1 2 கம்பேர் பண்ணும்போது பாருங்கள், இங்கே ஏஓபன் இருக்குங்களா, அப்போ ஏஓ பை ஓசி. அப்போ நீங்கள் இதை மாற்றிக்கிங்களா, ஒன்றும் தப்பு இல்லை. இது வந்து என்ன எழுதுறீங்கன்னா சிஓனே வச்சுக்கலாம் இல்லைங்களா. எப்படி இருந்தாலும் சரி, ஒன்றும் இல்லை, ஒரே மீனிங் தான் ஒரு ரெண்டும் ஒரே சைட்ஸ் தானே வருது. சரி அப்படியே இருக்கட்டும். ஓஏ பை ஓசி ஈக்குவல் டு 35/15. இப்போ ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது இல்லைங்களா. இப்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதுக்கு பதிலாக இந்த வேல்யூஸ் போட்டுட்டு ஃப்ரம் 1 and 2ல் இது ஈக்குவல் டு இதுன்னு எடுத்துக்கங்க. இது ரெண்டு ஈக்குவல்னால இது ஈக்குவல் டு இதுன்னு எடுக்கிறோம். இப்போ 35/15 ஈக்குவல் டு எக்ஸ் பை 18 வரும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 15x ஈக்குவல் டு 35 × 18, எக்ஸ் ஈக்குவல் டு 35 × 18/15 கட் பண்ணுறோம் 3ஆல். இது வந்து 5ஆல் கட் பண்ணால் 3 டைம்ஸ் வரும். இது வந்து 7 டைம்ஸ் வரும். இது வந்து மறுபடியும் என்ன பண்ணுறீங்க, கட் பண்ணுறீங்க 3ஆல் கட் பண்ணால் 6 டைம்ஸ் வருது. ரெண்டை மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வருங்க 42. எக்ஸ் ஈக்குவல் 42 வருது. எனக்கு ஏடி வேணும். ஏடிங்கிறது என்ன, இதுதான் ஃபுல்லாக ஏடி. ஏடி வேணும்னா என்ன பண்ணணும், பிடி ப்ளஸ் பிஏ கூட்டணும். நம்ம ஆல்ரெடி ஏபி கண்டுபிடிச்சிருமில்ல. எக்ஸுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் தான் வந்து 42. அப்போ ஃபுல்லாக வேணும்னா என்ன பண்ணுறது, ஏடிசி ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 18. எக்ஸோட வேல்யூ என்னது 42 ப்ளஸ் 18. இப்போ ஏடிசி ஈக்குவல் டு 60 சென்டிமீட்டர்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா. ஓகே, இதோட இந்த தேர்டு கொஷின் முடிஞ்சுதுங்க. சாரி, செகண்ட் கொஷின். அடுத்து தேர்டு கொஷின் பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேர்டு கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது 2 மார்க் கொஷினில் கேட்குறது. இது பிபிடியோட கான்வெர்ஸ் மறுதலை. அதாவது ரெண்டு சைடோட ரேஷியோஸ் கொடுத்துட்டு வந்து இது ரெண்டும் வந்து பேரலல் லைனான்னு கேட்குறாங்க. இந்த ரெண்டு சைடு கொடுத்தாச்சு, அது ரெண்டும் பேரலல் லைனான்னு கேட்குறாங்க. எப்போ பேரலல் லைனாக இருக்கும், இதோட ரேஷியோஸ் ஈக்குவலாக வரும்போது, வேல்யூஸ் இந்த ரெண்டோட வேல்யூஸ் ரேஷியோஸ் வந்து ஈக்குவலாக வரும்போது இந்த 2 லைன்ஸ் ஆர் பேரலல், இல்லைன்னா நாட் பேரலல்னு எழுதிக்கலாம். இப்போ என்ன பண்ணுற, கிவன் ட்ரையாங்கிள் ஏபிசியில் டிஇங்கிறது வந்து பாயிண்ட் ஆன் தி சைட்ஸ் ஏபி அண்ட் ஏசின்னு எழுதிக்கிங்க. அவன் கொடுத்துக்கிறான் ஏபிங்கிற லென்த் வந்து 12 சென்டிமீட்டர்னு கொடுத்துக்கிறான். அது ஒரு ஆங்கிள் கொடுத்துக்கிறான். ஏடி வந்து எவ்வளோ கொடுத்துக்கிறாங்க பாருங்கள், ஏபி வந்து 12ன்னு கொடுத்துக்கிறான், ஏடி வந்து 8ன்னு கொடுத்துட்டான். அப்போ ரிமைனிங் என்ன வரும், 12 - 8 வந்து 4 வரும். அதேமாதிரி இதில் ஏசி வந்து 18 கொடுத்துட்டு ஏஇ வந்து 12 கொடுத்துக்கிறோம். அப்போ 18 - 12 கூட இது 6ன்னு வரும் இல்லைங்களா. ஓகே, இப்போ வந்து கான்வெர்ஸ் தேல்ஸ் தியரத்தை யூஸ் பண்ணுறோம். ட்ரையாங்கிள் ஏபிசியில் நம்ம எப்போ போல எடுத்துக்கங்க, ஏடி பை டிபிசி ஈக்குவல் டு ஏஇ பை இசின்னு. இதை அப்ளை பண்ணி பார்த்தா ஆன்சர் ஒரே மாதிரி வந்ததுன்னா அந்த 2 லைன்ஸ் வந்து என்னென்னு எழுதுவோங்க, பேரலல்னு எழுதிடுவோம். பாருங்கள், 8/4 ஈக்குவல் டு 12/6. அதாவது ஏடி பை டிபிசி ஈக்குவல் டு ஏஇ பை இசின்னு எழுதுவோம். ஏடி வந்து 8, டிபி வந்து 4. அப்போ 8/4 ஈக்குவல் டு 12/6. 4 2s ஆர், இது வந்து 6 2s ஆர். அப்போ ரெண்டுமே 2 2ன்னு வந்துச்சு. இப்போ ரேஷியோஸ் வந்து ஈக்குவலாக இருக்கிறதுனால இந்த ரெண்டு லைன் வந்து பேரலல் லைன் எழுதிக்கிறேன். அக்கார்டிங் கான்வெர்ஸ் பிபிடி தியரம்னு எழுதிங்க. இப்போ இதே மாடலில் தான் இன்னொரு செகண்ட் 2 கொஷின் கொடுத்துருக்காங்க. தேர்டு சம்மில் 2 சப்டிவிஷன். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் நான் போட்டு கண்டுபிடிச்சிட்டு இது வந்து என்ன சொல்லிட்டேன், 2 பேரலல் லைன் சொல்லிட்டேன்.
அதில் செகண்ட் கொஸ்டின் டயக்ராம் நானே போட்டேன். இதே மாதிரி போட்டு எனக்கு ஹோம்ஒர்க்காக சென்ட் பண்ணுங்கள். இது வந்து இப்போ ரெண்டுமே இந்த சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குன்னு ரேஷியோஸ் ஈக்குவலாக இருக்குதுன்னு பார்த்துட்டு இப்போ இந்த 2 லைனை வந்து பேரலல் லைனாக எனக்கு செக் பண்ணி ஹோம்ஒர்க் போட்டு அனுப்புங்க. ஓகேங்களா? அடுத்த சம் போகலாம். இந்த 4th சம் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸுங்க. அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் பாருங்கள். டயக்ராம் கொடுத்துக்கிறாங்க. டயக்ராமில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு PQ parallel to, அதாவது இந்த பாருங்களேன், இந்த PQ வந்து parallel to என்னங்கிறான், PQ parallel to BC, இதுவும் வந்து parallelன்னு சொல்லிக்கிறாங்க. another one is பார்த்தீங்கன்னா QR, இதுவும் வந்து parallelன்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. AR by AD is equal to AQ by ABன்னு ஒரு ரிசல்ட்டு. another one is second one is QB by AQ is equal to DR by AR அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், கிவனில் வந்து இந்த டயக்ராமில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறது என்ன எடுத்துக்கிறேன், PQ parallel to BCன்னு எடுக்கிறேன். அண்டு வந்து இன்னொன்று என்ன கொடுத்துக்கிறாங்க, PR parallel to CDன்னு கொடுத்துக்கிறாங்க. கிவனில் கொடுத்துக்கிறாங்க. இந்த ட்ரையாங்கிள் ஃபஸ்ட்டு வந்து ABC எடுக்கிறேன். சரிங்களா? அந்த ABC எடுத்துன்னு வச்சுங்க, இதில் தான் ட்ரையாங்கிள் எடுக்கிறோம். அதில் வந்து PQ parallel to BCன்னு எடுக்கிறோம். பை என்ன தியரி யூஸ் பண்ணுறேன், PPT தியரி யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், இங்கே எடுத்துருக்கேன், சைடில் அந்த டயக்ராம் போட்டிருக்கேன். இந்த கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் இல்லைங்களா? அதாவது ஒன்று வந்து AQB, இங்கே சைடில் எழுதிக்க பார்த்தீங்கன்னா AQBன்னு ஒன்று, another one is பார்த்தீங்கன்னா ABCயில் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இந்த 2 ட்ரையாங்கிளுக்கும் இது வந்து ஏங்கிறது காமன் ஆங்கிள். அப்போது ஏஏ சிமிலாரிட்டி பிரகாரம் இது வந்து 2 ட்ரையாங்கிள் சிமிலர் ட்ரையாங்கிள் இல்லைங்களா? அந்த 2 ட்ரையாங்கிள் சிமிலர் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். சிமிலர் ட்ரையாங்கிள் வரும்போது நமக்கு என்ன ஆகும், அதனுடைய சிமிலர் சைட்ஸ் ஆர் ப்ரொபோஷனல்னு வரும். அதாவது AQ by AB is equal to QP by BC is equal to AP by ACன்னு வரும் இல்லைங்களா? எழுதிக்கிங்க. இந்த 2 வந்து உங்களுக்கு பேரலல் லைன் அப்படின்னாலும் இந்த 2 எடுத்துக்கிறோம். AQ by AB is equal to AB by AC தான் இங்கே எடுத்துருப்போம். சரிங்களா? இதுங்க சைடில் போட்டிருக்கேன், பார்த்துங்க அப்படின்னு. அப்போ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸு காமன் ஆங்கிள்ஸ் அப்படின்னாலும் இந்த 2 வந்து ஈக்குவல் சமன்பாடு 1ன்னு வச்சுங்க. நெக்ஸ்ட் ஒன் ட்ரையாங்கிள் எடுக்கிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் ட்ரையாங்கிள் அதே தான் இந்த கீழே வரதை எடுத்துக்கிறீங்க. கீழே வரதை எடுத்துக்கிறோம். அதே சேம் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து ARP, another one is பார்த்திங்கன்னா ADC எடுக்கிறோம். அந்த 2 ட்ரையாங்கிளில் வந்து இது 2 கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ், இது வந்து காமன் ஆங்கிள்ஸ். அப்போ 2 ட்ரையாங்கிள் சிமிலர் ட்ரையாங்கிள். அப்போ என்ன வரும், அதனுடைய சிமிலர் ட்ரையாங்கிள் இருக்கும்போது உங்களுக்கு ஏஏ சிமிலாரிட்டி பிரகாரம் அதனுடைய சைட்ஸ் ஆர் ப்ரொபோஷனலாக இருக்கும். AR by AD is equal to RP by DC is equal to AP by DCன்னு எழுதுகிறோம். இது நீங்கள் உள்ளே எடுக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் சைடில் போட்டு வச்சுங்க, உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? இதில் வந்து இது 2 என்னது, RPயும் DCயும் வந்து 2 வந்து பேரலல் லைன். அப்போ அதை விட்டுட்டு ரிமைனிங் 2 எடுத்துக்கிறோம். அது 2 தான் இங்கே எழுதியிருக்கேன். அப்போ பாருங்கள், கம்பேர் பண்ணுறாங்க. கம்பேரிங் 1 and 2 2 கம்பேர் பண்ணால் இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். 2 கம்பேர் பண்ணும்போது பாருங்கள், இது 2 ஒரே மாதிரி இருக்குது இல்லைங்களா? அதாவது கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகுது, AR by AD is equal to இது பாருங்கள் AB by AC, இங்கே AB by AC. இந்த AB by ACக்கு பதிலாக இதை போட்டுக்கிறோம், AQ by ABன்னு எழுதிக்கிறோம். சரிங்களா? கம்பேர் பண்ணி இதை அப்படியே ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுங்க. அடுத்து இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிற பாருங்கள், நான் சொன்ன பிரகாரம் இங்கே பாருங்கள் எழுதிக்கிறேன். பார்த்தீங்களா? என்ன எடுக்கிறோம், ட்ரையாங்கிள் ABCயில், அதாவது இங்கே எடுக்கிறேன் பிதாகரஸ் தியரி இது யூஸ் பண்ணுறோம். சாரி, இது PPT தியரி தேல்ஸ் தியரி யூஸ் பண்ணுறோம். அதாவது எடுக்கிறது வந்து ARD, இது மறுபடியும் இது எடுத்துக்கிறேன், இந்த எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கலாம். இது 2மே ஒரே மாதிரி தான் இருக்குது. இதை எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன், தேல்ஸ் தியரத்தை யூஸ் பண்ணுறேன். தேல்ஸ் தியரி என்ன சொல்லுது, AR by RD is equal to AB by BCன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இப்போ பாருங்கள், இது வந்து 2வது ப்ரூஃபில் எடுத்துக்கிறேங்க. PPT தியரி யூஸ் பண்ணி ABCயில் எடுத்துகிட்டு அதே தான் AQ by QB is equal to AP by BC. அதாவதுங்க என்ன சொல்கிறது அப்படின்னா, இந்த மறுபடியும் இதே எடுத்துக்கிறாங்க. இது எடுத்துகிட்டு தேல்ஸ் தியரி யூஸ் பண்ணுறோன்னு வச்சுங்களா? தேல்ஸ் தியரி யூஸ் பண்ணால் AQ by QB is equal to AB by BCன்னு வரும் இல்லைங்களா? அது இல்லை அது எப்படி எழுதலாம், ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுதுனா QB by AQ is equal to BC by ABன்னு எழுதலாம். இது ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ரூஃப் கொடுத்துட்றோம். 2 ஆங்கிள் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் எடுத்துகிட்டு இந்த 2 ஃபஸ்ட்டுக்கு கொடுத்து 2 வந்து பேரலல்ன்ற லைன் எடுத்துகிட்டு ப்ரூஃப் கொடுத்துருக்கோம் 2. அடுத்து வந்து தேல்ஸ் தியரத்தை யூஸ் பண்ணுறோம். இந்த சைடுக்கு தேல்ஸ் தியரி, இந்த சைடுக்கு தேல்ஸ் தியரி யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டுக்கு தேல்ஸ் தியரி யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா AQ by QB is equal to AB by BCன்னு வரும். கரெக்டாக? அதை வந்து ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுதும்போது என்ன ஆகும், உங்களுக்கு QB by AQ is equal to BC by ABன்னு வரும். இது ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுங்க. அதே மாதிரி இந்த சைடு எடுங்க. இந்த சைடு எடுக்கும்போது AR by RD is equal to AB by BCன்னு வரும். இது வந்து
கரஸ்பாண்டிங் சைட்ஸ். அப்போ பார்த்தீங்கன்னா என்னாச்சு உங்களுக்கு ஏஆர் பை ஆர்டிசி ஈக்குவல் டு ஏபி பை பிசின்னு வருதா. இதை ரெசிப்ரோக்கல் பண்ணால் ஆர்டி பை ஆர்சி ஈக்குவல் டு பிசி பை ஏபின்னு வரும். இந்த 1 2 கம்பேர் பண்ணும்பொழுது இது ஃபஸ்ட் ஈக்குவேஷனா, இது செகண்ட் ஈக்குவேஷனா, இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் பிக்யூ பை ஏக்யூஸ் ஈக்குவல் டு இதுக்கு பதிலாக இதை போடலாமா ஆர்டி பை அல்லது டிஆர் பை ஏஆர்னு எழுதலாம். இதை நான் ப்ரூவ் பண்ண வேண்டியது ஹென்ஸ் ப்ரூவ். நல்லா பார்த்துங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிட்டது வந்து 2 ரிசல்ட்டு கேட்டுருந்தாங்க. இது ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு, இது செகண்ட் ரிசல்ட். இதை எதை வச்சு ப்ரூவ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ரிசல்ட் எதை வச்சு ப்ரூவ் பண்ணுறோம்னா இது வந்து 2 பேரலல் லைன் எடுத்துகிட்டு ப்ரூவ் பண்ணுறோம். சரிங்களா. இதை வச்சு ப்ரூவ் பண்ணுறோன்னா தேல்ஸ் தியரை யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணுறோம். சரிங்களா. இது சைட்ஸ் வச்சு போடுறோம். இது வந்து இதுங்க 2 லைன்ஸ் ஆர் பேரலல் வச்சுட்டு போடுறோம். புரியுதுங்களா. ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கால் பண்ணி கேட்டுங்க. ஓகேவா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இப்போ கொஸ்டின் பாருங்கள், ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள். அந்த ட்ரையாங்கிளுக்குள்ள பிக்யூஆர் அப்படின்னு இன்ஸ்கிரிப்டு ரோம்பஸ் இருக்குங்களாமா. அதாவது பொறிக்கப்பட்டுள்ளது. என்ன ரோம்பஸ்ன்னு என்ன சொல்கிறது, சாய் சுதரம். சாய் சுதரம் வந்து ஒரு ட்ரையாங்கிளில் பொறிச்சிருக்காங்க பாரு, இந்த போட்டிருக்காங்க, இதுதான் ஒரு சாய் சுதரம். சரி, அப்போ என்ன சொல்கிறாங்க, பி கமா கியூ. இந்த பிக்யூ வந்துங்க உங்களுக்கு பிக்யூஆருங்கிறது வந்து முறையே ஏபி அனதர் ஒன் இஸ் ஏசி அனதர் ஒன் இஸ் பிசி மேலே இருக்கக்கூடிய எனி பாயிண்ட்ஸ் ஏதோ ஒரு புள்ளின்னு வச்சுங்களேன். அவர் என்ன சொல்கிறான், ஏபி கொடுத்துக்கிறாங்க. ஏபிசி ஈக்குவல் டு பாருங்கள், ஏபிசி ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர், பிசிசி ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர். நமக்கு தெரியும் இல்லைங்களா, ரோம்பஸ் அப்படின்னா சாய் சுதரம்னா ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், ஒரே மாதிரி இருக்கும். அப்போ இதெல்லாம் ஈக்குவலாக இருக்கும். அப்போ இது எக்ஸ்ன்னு அடிச்சோம்னா இது 6 இருந்ததுன்னா 6 மைனஸ் எக்ஸ் தான் இதாக இருக்கும். இது 12 அப்படின்னா இது எக்ஸ்னா இது 12 மைனஸ் எக்ஸ். தேவையில்லை, அதனால் நான் விட்டுருக்கேன். இப்போ நான் பாருங்கள் என்ன பண்ணுறேன், இங்கே நான் சைடில் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, பார்த்துக்குங்க. இது ஃபஸ்ட்டு இது எடுத்துக்கிறோம், ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். அதாவது ஏபிசியில் பிக்யூஆர் பிசிங்கிறது நான் சொல்லுவேங்களா, அது அந்த ரோம்பஸ். இது எழுதி கிவன் இருக்குது, ஃபஸ்ட்டு எழுதிக்கிங்க. இது ஒன் இஸ் கிவன், கொடுக்கப்பட்டவை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரையாங்கிள் எடுக்கிறோம். ஒன்று ஏசிபி, அனதர் ஒன்று இஸ் கியூசிஆர். இங்கே எடுத்துங்க. இப்போ இது இல்லாத மாதிரி எடுத்துக்கங்க. இதில் வந்து இது இல்லாத மாதிரி எடுத்திங்கன்னா இதுக்கு பேரலல் லைன் இது. அப்போ இது எடுத்துன்னா இதுக்கு பேரலல் லைன் இதுன்னு எடுக்கும்போது இப்போ இங்கே போட்டிருக்கு பார்த்தீங்களா இங்கே. இப்போ இது இல்லாத மாதிரி எடுத்துக்கங்க. இது ஏபிசியில், அதாவது ஏசிபி கியூசிஆர் 2 எடுக்கிறோம். எடுத்துக்கிங்கன்னா இது 2 கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அனதர் ஒன்று சிங்கிறது காமன் ஆங்கிள், இதுக்கும் காமன் இதுக்கும் காமன். அப்போது இந்த 2 ட்ரையாங்கிள், இந்த 2 ப்ராப்பர்ட்டிஸ் ஏஏ சிமிலாரிட்டி பிரகாரம் இந்த 2 வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனதுனால இந்த 2 ட்ரையாங்கிள் என்ன ட்ரையாங்கிள், சிமிலர் ட்ரையாங்கிள் எழுதிக்கிறீங்களா. சிமிலர் ட்ரையாங்கிள் எழுதிக்கிறேன். அதுக்கப்புறமா சிமிலர் ட்ரையாங்கிள் பிரகாரம் நமக்கு தெரியல எப்படி எழுத அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிமிலர் ட்ரையாங்கிள் பிரகாரம் உங்களுக்கு சிமிலர் ட்ரையாங்கிள் சொல்லியாச்சு. இதை கட் பண்ணி போட்டிருக்கு, 2 சிமிலர் ட்ரையாங்கிள் போட்டாச்சு. இப்போ பாருங்கள், இது எடுத்திங்கன்னு வச்சுங்களா, சிக்யூ பை சிஏ சீக்குவல் டு கியூஆர் பை ஏபி சீக்குவல் டு சிஆர் பை சிபின்னு எழுதலாம். இதில் வந்து இது 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஏசிபிங்கிறது வந்து 2 பார்த்தீங்கன்னா இந்த 2 சைடு அதை விட்டுருங்க. ரிமைனிங் நமக்கு என்ன ரிசல்ட் வேணுமோ அதுக்கு உண்டான எக்ஸ் தான் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு உண்டானது பார்த்தீங்கன்னா இந்த 2 தான் எடுத்துக்கணும். சரிங்களா. கியூஆர் பை ஏபிசி ஈக்குவல் டு சிஆர் பை அனதர் ஒன் இஸ் பார்த்தீங்கன்னா சிபி. ஏன்னா அதுதான் அந்த வேல்யூஸும் நமக்கு தெரியும், அதனால் அதை 2 எடுத்துக்கங்க. இப்போ கியூஆர் எவ்வளோங்க, எக்ஸு, ஏபி வந்து 12. அனதர் ஒன் இஸ் பார்த்தீங்கன்னா சிஆர் வந்து 6 மைனஸ் எக்ஸ், இது வந்து எக்ஸு. கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 6x ஈக்குவல் டு 12 இன்ட்டு 6 மைனஸ் எக்ஸு. இது 2 பாருங்கள், 6x ஈக்குவல் டு மல்டிப்ளை பண்ணால் 72 மைனஸ் 12x. இப்போ இங்கே எடுத்து ப்ளஸ் ஆயிரும். 6x ப்ளஸ் 12x ஈக்குவல் டு 72னா 2 ஆட் பண்ணால் 18x ஈக்குவல் டு 72, எக்ஸ் ஈக்குவல் டு 72 பை 18 கட் பண்ணால் 4x ஈக்குவல் டு 4. அப்போ கியூபி ரைட் நமக்கு தெரியும், ரோம்பஸ்னால் ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல்னா அப்போ பிக்யூ ஈக்குவல் டு இந்த பிக்யூனாலும் அனதர் ஒன் இஸ் பாருங்கள் ஆர்பினாலும் 2 வந்து ஒரே தானே. அப்போ இது வந்து எவ்வளோ இருக்குதோ அதுதான் இவ்வளோ, அந்த வேல்யூஸும் இங்கேயும் இருக்கும். அப்போ நம்ம எக்ஸ் ஈக்குவல் டு 4னா இப்போ பிக்யூஸ் ஈக்குவல் டு ஆர்பிசி ஈக்குவல் டு எல்லாமே எவ்வளோ தான் இருக்குது உங்களுக்கு 4 சென்டிமீட்டர் இருக்கும் அப்படிங்கிறது இதனோட ரிசல்ட். ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு 6th கொஸ்டின் பாருங்களேன். ஒரு சரிவகம் கொடுத்துருக்காங்க, ட்ரெபீசியம். அந்த ட்ரெபீசியம் வந்து ஏபிசிடிங்கிறது ஒரு ட்ரெபீசியம். அதில் வந்து ஏபிக்கு பேரலாக டிசின்னு ஒரு பேரல் லைன் இருக்குது. இ அண்ட் எஃப்ங்கிறது பார்த்தீங்கன்னா எனி பாயிண்ட்ஸ் ஆஃப் ஏடி அண்டு ஏடிங்கிறதுல மேலே இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்ஸ். ஏடிங்கிற பாயிண்டில் வந்து இயும் ஏசிங்கிற பாயிண்ட் மேலே இருக்கக்கூடிய ஒரு எனி பாயிண்ட் பி அண்ட் இ அண்டு எஃப். ஓகே, அதுக்கப்புறம் என்ன ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க பாருங்கள், இஎஃப், அதாவது அந்த லைன் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இஎஃப் பேரலல் டு ஏபியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்கன்னா
ஏஇ பை இடி ஈக்குவல் டு பாருங்கள் ஏஇ பை இடி ஈக்குவல் டு என்ன ப்ரூவ் பண்ணுறதாம்மா பிஎஃப் பை எஃப்சி அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். இது பை இது ஈக்குவல் டு இது பை இதுன்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. இது ரெண்டு பேரலாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறேன், கிவன் நான் எடுத்துக்கிறேன் ஏபிசிடியும் ட்ரிபிசி நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது ஏபி பேரலல் டு சிடி ஆல்சோ இஎஃப் பேரலல் டு ஏபியாக இருக்கும். சரி, இப்போ ட்ரையாங்கிள் ஏபிடி எடுக்கிறேன். பாருங்கள் ஏபிடி இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறோம். இப்போ சைடில் கட் பண்ணி போட்டேன். ஏபிடின்னு ட்ரையாங்கிள் எடுத்தால் இந்த ரெண்டு லைனும் வந்து பேரலல் லைன். கரெக்டாக, இதுவும் பேரலல் லைன். ஓகே, அப்போ பிபிடி தியரி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும், டிஇ பை இஎஸ் ஈக்குவல் டு டிஓ பை ஓபின்னு வரும் இல்லைங்களா. ஓகே, இது ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுங்க. அடுத்த ட்ரையாங்கிள் எடுக்கிறீங்க, இந்த சைடு வர ட்ரையாங்கிள் இது எடுக்கிறோம். இது எடுக்கும்பொழுது என்னாச்சு, இது பாருங்கள் டிபிசி ஓபிஎஃப் எடுக்கிறோமா. இதில் அதே மாதிரி தேல் சீரை யூஸ் பண்ணுறீங்க. தேல் சீரை யூஸ் பண்ணும்போது டிஓ பை ஓபிசி ஈக்குவல் டு சிஎஃப் பை எஃப்பின்னு வரும். கம்பேரிங் 1 and 2 1 2 கம்பேர் பண்ணுறாங்க. இது செகண்ட் ஈக்குவேஷன், இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணணும்னு வச்சுங்களேன். என்ன பண்ணலாம், அந்த டிஓ பை ஓபிக்கு போல் வேல்யூ சேஞ்ச் பண்ணிக்கலாம். டிஇ பை இஎஸ் ஈக்குவல் டு சிஎஃப் பை எஃப்பின்னு போட்டுங்க. ரெசிப்ரோக்கல் பண்ணால் ஏஇ பை டிஇ ஈக்குவல் டு பிஎஃப் பை எஃப்சின்னு வரும். இதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ரிசல்ட், ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் 7th கொஸ்டின் பாருங்கள். ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துக்கிறாங்க, ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துக்கிறாங்க. அதில் வந்து என்ன சொல்லிடுறாங்க, இந்த டிஇ வந்து பேரலல் டு பிசி, இந்த ரெண்டு லைனும் வந்து பேரலல் லைன். இஎஃப்பும் டிசிஇ வந்து ரெண்டு பேரலல் லைன் கொடுத்துட்டு என்ன ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க, ஏடி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஏஎஃப் இன்ட்டு எஃப் ஏபி இன்ட்டு ஏஎஃப்னு ப்ரூவ் பண்ணணும். என்ன ப்ரூவ் பண்ணுறதுங்களாமா, ஏடி அதாவது இது ஏடி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஏபி இன்ட்டு ஏஎஃப் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணுமா. ஓகேங்களா. சரி, ரைட். இப்போ கொடுத்தது எடுத்துங்க, டயக்ராம் அப்படியே போட்டிருக்கேன். அது சொன்ன கண்டிஷன் கிவன் எழுதிக்கிறோம். டிஇ பேரலல் டு பிசி அண்ட் சிடி பேரலல் டு இஎஃப். சரிங்களா. ஓகே, இந்த ரெண்டு டயக்ராம் கட் பண்ணி சைடில் போட்டிருக்கேன் பாருங்கள். இன் ட்ரையாங்கிள் ஏபிசி இது எடுத்துக்கங்க. ஏபிசியில் டிஇ பேரலல் டு பிசி எடுத்துட்டிங்களா. பிபிடி திரும்ப நமக்கு என்ன சொல்கிறோம், இந்த ரெண்டு ஆங்கிள் என்னங்க, கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். இது ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் இந்த ட்ரையாங்கிளுக்கு வந்து இது வந்து காமன் ஆங்கிள். ரெண்டு ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சுனாலே வந்து சிமிலர் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். சிமிலர் ட்ரையாங்கிள் இருக்கும்போது என்னங்க, ஏஇ சிமிலரிட்டி பிரகாரம் அந்த சைட்ஸ் ஆர் ப்ரொபோஷனலாக இருக்கும். சரிங்களா. சைட்ஸ் ஆர் ப்ரொபோஷனலாக என்ன பண்ணுவோம், ஏடி பை ஏபி ஈக்குவல் டு டிஇ பை பிசி ஈக்குவல் டு ஏஇ பை ஏசின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. இப்போ வந்து இது ரெண்டு வந்து உங்களுக்கு பேரலல் லைனுங்களும் இந்த ரெண்டையும் எடுத்துக்கங்க. அதாங்க எடுத்துருக்கேன். ஏடி பை ஏபிசி ஈக்குவல் டு ஏஇ பை ஏசி, ஈக்குவேஷன் நம்பர் 1. இந்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி இந்த சைடு இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். இதில் பாருங்கள் ஏடிசியில் என்ன பண்ணுறோம், சிடி பேரலல் டு இஎஃப் அப்படிங்கிறனால இதில் அதே மாதிரி இந்த ரெண்டுக்கு வந்து கரஸ்பாண்டிங் சைட்ஸு கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். திஸ் ஒன் இஸ் காமன் ஆங்கிள். இதில் இது காமன், ரெண்டுக்குமே ஏங்கிறது காமன் ஆங்கிள். அப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர் ட்ரையாங்கிள் இருக்கும்பொழுது அதனுடைய சைட்ஸ் வந்து ப்ரொபோஷனலாக இருக்கும் இல்லைங்களா. அப்போ ஏஎஃப் பை ஏடி ஈக்குவல் டு எஃப்இ பை டிசி ஈக்குவல் டு ஏஇ பை ஏசின்னு எழுதலாம் இல்லையா. ஓகே, இப்போ பாருங்கள் இது ரெண்டு எடுத்துக்கங்க. இது ரெண்டு வந்து உங்களுக்கு இங்கே வரக்கூடிய பேரலல் லைன் அப்படின்னு இந்த ரெண்டு எடுத்துக்கிறோம். ஏஎஃப் பை எஃப்டி ஈக்குவல் டு ஏஇ பை ஏசின்னு எடுத்துக்கங்க, ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ வந்து கம்பேர் பண்ணுங்க, 1 2 கம்பேர் பண்ணுங்கள். திஸ் ஒன் இஸ் ஃபஸ்ட் ஈக்குவேஷன், திஸ் ஒன் இஸ் செகண்ட் ஈக்குவேஷன். ரெண்டு கம்பேர் பண்ணும்பொழுது நமக்கு என்ன ரிசல்ட் வருதுன்னா, ஏடி பை ஏபிசி ஈக்குவல் டு பாருங்களேன், இது வந்து ஏஎஃப் பை எஃப். இப்போ ரெண்டுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம், இதுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம், இது எழுதிக்கிறோம் ஏஎஃப் பை ஏடி. இது ரெண்டு ஒரே மாதிரினால இதுக்கு பதிலாக இந்த வேல்யூ எழுதிக்கிறோம். சரிங்களா. அப்போ இது பை இதுன்னு வரும். இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். ஏடி மல்டிபிள் பண்ணால் ஏடி இன்ட்டு ஏடி ஈக்குவல் டு ஏடி இன்ட்டு ஏஎஃப் மல்டிபிள் பண்ணால் ஏடி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஏபி இன்ட்டு ஏஎஃப். இதை நான் ப்ரூவ் பண்ணி ரிசல்ட் ஹென்ஸ் ப்ரூவ்னு எழுதிக்கிங்க. ஓகேங்களா. இதெல்லாம் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நமக்கு வந்து சைடில் போட்டிங்கன்னா போதும். சரிங்களா. நீங்கள் வந்து உள்ள டிஃபால்ட் எழுதிட்டு இருக்க வேண்டாம், நான் போட்ட மாதிரி சைடில் போட்டுங்க. கண்டிஷன் தெரியணும், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், இது காமன் ஆங்கிள். இது எனி டூ ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அது வந்து ஏஏ சிமிலரிட்டி பிரகாரம் அந்த டூ ட்ரையாங்கிள் ஆர் சிமிலர் ட்ரையாங்கிள். சிமிலர் ட்ரையாங்கிள் இருக்கும்போது சிமிலரிட்டி பிரகாரம் என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா, சிமிலர் ட்ரையாங்கிள் அதுனா அந்த சைட்ஸ் ஆர் ப்ரொபோஷனலாக இருக்கும். அதை இங்கே எழுதிக்கிறோம். எப்படி எழுதுன்னு நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், அது மாதிரி எழுதிக்கணும். அதை வச்சு நம்ம இந்த ரிசல்ட் கொடுத்துருக்கோம். அது டவுட் இருந்தால் எனக்கு கால் பண்ணி கேட்டுக்குங்க. ஓகேவா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து 8th கொஸ்டின் பார்க்கலாம். 8th கொஸ்டின் பாருங்கள். இதனால் வரைக்கும் நம்ம பார்த்து எல்லாமே பார்த்தீங்கன்னா தேல்ஸ் தியரத்தை பேஸ் பண்ணி வந்துச்சு. இப்போ நம்ம பார்க்குறதுக்காக ஆங்கிள் பைசெக்டர் தியரத்தை யூஸ் பண்ணிடுது, கோண இருசமீட்டு தியரத்தை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ரொம்ப ஈஸி தான் பாருங்கள். இது 2 மார்க்கில் லாஸ்ட் இயர் புக்கில் இந்த கொஷின் வேறு மாதிரி இருந்து கொஷின் ஒன்று எடுத்துட்டாங்க. அதனால் இப்போ இந்த கொஷின் 8th கொஷினாக வந்துருச்சு.
பாருங்களேன் கிவன் இதில் வந்து நமக்கு தெரியும் ஒரு ஏங்கிள் பைசெக்டர் தியரத்தில் வந்து ஏபிசிங்கிறது ஒரு ட்ரையாங்கிள்னால் இந்த ஏங்கிறது ஒரு ஏங்கிளாக இருக்கும் அது வழியாக வரக்கூடிய லைன் வந்து பைசெக்ட் பண்ணுங்க ரெண்டாக பைசெக்ட் பண்ணுதுன்னு ப்ரூவ் பண்ணோம் எடுத்துக்கிட்டு ஏபி பை ஏசிசி ஈக்குவல் டு பிடி பை டிசின்னு நம்ம ப்ரூஃப் கொடுத்துருப்போம். இப்போ பாருங்களேன் இதில் அவன் கொடுத்த கிவனில் எழுதிக்கிங்க கொடுத்துக்கிற டயக்ராம் போட்டாச்சு சரிங்களா. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நான் சொல்கிறேன் அக்கார்டிங் டு தி ஏங்கிள் பைசெக்டர் தியரம். ஏங்கிள் பைசெக்டர் தியரம் என்ன சொல்லு நம்ம ஆல்ரெடி தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஏங்கிள் பைசெக்டர் தியரம் ஏபி பை ஏசிசி ஈக்குவல் டு டிபி பை பிடி பை டிசின்னு சொல்லும் இல்லையா. அப்போ பாருங்கள் இது பை இது ஈக்குவல் டு இது பை இதுன்னு எழுதணும் எழுதியாச்சு. இப்போ ஏபி 5/10 ஈக்குவல் டு 1.5 பை 3.5. இப்போ 5/10 ஈக்குவல் டு 10 மல்டிபிள் பண்ணுங்கள் நியூமரேட்டர் டினாமினேட்டரில் மல்டிபிள் பண்ணால் 5/10 ஈக்குவல் டு 15/35. இது கட் பண்ணால் 1/2 ஈக்குவல் டு 3/7 ரெண்டு நாட் ஈக்குவல். இப்போ நாட் ஈக்குவல்னால ஏபி நாட் ஈக்குவல் டு ஏபி பை ஏசி நாட் ஈக்குவல் டு பிடி பை டிசின்னு வருது. அப்போ என்ன ஆகுது கட்டாயமாக ஏடி இஸ் நாட் என் பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள் ஏ ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி. பைசெட் ஆகுமான்னு கேட்டிருக்காங்க. பைசெட் ஆகாது ஏன்னா ரெண்டு நாட் ஈக்குவல் ஒரே மாதிரி வரல. அப்போ பைசெட் ஆகாதுன்னு ப்ரூவ் பண்ணிடுறோம். இதே மாடலில் ஒரு சம் நான் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது பைசெட் ஆகுது இல்லையான்னு. இந்த ரெண்டு வேல்யூஸ் ஒரே மாதிரி வந்ததுன்னா என்ன ஆகுங்க ஏடி இஸ் பைசெக்டர் ஆஃப் ஏடிங்கிறது வந்து என்ன இருக்குங்க ட்ரையாங்கிள் ஏபிசிக்கு வந்து பைசெக்டராக இருக்கும் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாடலில் இந்த ஹோம்ஒர்க் சம்மை நீங்கள் போட்டுருங்க ஓகேங்களா. ஃபோட்டோ எனக்கு சென்ட் பண்ணுங்கள் ஈவினிங்குள்ளே. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இது 9th கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அவன் டயக்ராம் கொடுத்து தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டயக்ராமில் ஏபிசிடிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசி பிக்யூஆருங்கிறது ஒரு ட்ரையாங்கிள்னு சொல்லியிருக்காங்க ஏங்கிள். இதில் பிங்கிற ஏங்கிள் 90 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. அனதர் ஒன் இஸ் பார்த்திங்கன்னா பிஎஸ். இந்த பிஎஸ் வந்து பி வழியே வந்து ஒரு என்ன சொல்கிறாங்க ஒரு பைசெக்ட் பண்ணுன்னு சொல்லிக்கிறாங்க. அப்புறம் வந்து கொடுத்துக்கிறாங்க இந்த எஸ்டி வந்து பிஆருங்கிற லைனுக்கு வந்து பர்பெண்டிகுலர் லைன் அப்படின்னா 90 டிகிரி இருக்கும். அனதர் ஒன் இஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ப்ரூவ் பண்ண சொல்லிக்கிறாங்கன்னா எஸ்டி இன்ட்டு பாருங்கள் எஸ்டி புக்கில் பார்த்துங்க கொஷின் எஸ்டி இன்ட்டு பிக்யூ ப்ளஸ் பிஆர் ஈக்குவல் டு பிக்யூ இன்ட்டு பிஆர் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும் ஓகேங்களா. இது வந்து 5 மார்க் கொஷினில் இம்பார்ட்டன்ட் கொஷின் கொஞ்சம் கரெக்டாக பாருங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் கொஷினுக்குள்ளே போகலாம். கிவன் என்ன கொடுத்துக்கிறாங்க பிங்கிற ஆங்கிள் 90 டிகிரி. இதில் வந்து பிஎஸ்ங்கிறது வந்து பைசெக்டர் லைன் இது கோண இருசமவெட்டி ஓகே. இதில் பியில் அப்போ என்ன சொல்கிறீங்க அடுத்த லைனில் எஸ்டி வந்து பேரலல் டு பிஆர் பர்பெண்டிகுலர் லைன் சொல்கிறாங்க செங்குத்து கூடன்னு சொல்லிக்கிறாங்க எஸ்டி வந்து பிஆருக்கு. அப்போ பாருங்கள் நம்ம அக்கார்டிங் டு தி ஆங்கிள் பைசெக்டர் தியரி எடுத்திங்க அப்படின்னா இங்கே எடுத்து சைடில் போட்டிருக்கேன் பாருங்கள் பிக்யூ பை பிஆர் ஈக்குவல் டு கியூஎஸ் பை எஸ்ஆர்னு வரும் அதுங்க எழுதியிருக்கோம். ஏடிங் போத் சைடு ஒன்னை ஆட் பண்ணுறீங்க பிக்யூ ப்ளஸ் பிஆர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு கியூஎஸ் பை எஸ்ஆர் ப்ளஸ் 1. இது எல்சிஎம் எடுக்கிறோம் பிக்யூ ப்ளஸ் பிஆர் பை பிஆர்னு வரும். இந்த சைடு QS கிராஸ் மல்டிபிள் QS ப்ளஸ் எஸ்ஆர் பை எஸ்ஆர்னு வரும். இப்போ அந்த பிக்யூ ப்ளஸ் பிஆருங்கிறது வந்து எதுவும் கிடையாது. பிக்யூ தனியாக இருக்குது பிஎஸ் வேறு மாதிரி இருக்கனால அது ஒன்றும் பண்ண முடியாது. இது அப்படியே வச்சுங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு வர்றது பிக்யூ ப்ளஸ் பிஆர் பை பிஆர் ஈக்குவல் டு QS ப்ளஸ் எஸ்ஆர் நல்லா பாருங்கள் QS ப்ளஸ் எஸ்ஆருங்கிறது QR. அப்போ இதுக்கு மேலே நியூமரேட்டரில் QR பை எஸ்ஆர்னு போடுங்க ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுங்க. அடுத்து வந்து என்ன பண்ணுறோம் இதுக்கு வந்து பாருங்கள் இந்த லைன் வந்து பர்பெண்டிகுலர் லைன் எடுத்துக்கிறோம் செங்குத்து கோடு எடுத்துட்டோம்னு வச்சுங்களேன். ட்ரையாங்கிள் பிக்யூஆரில் இது இப்போ பிக்யூஆர் அண்டு டிஎஸ்ஆர் அதாவது பிக்யூஆர் இன்ட்டு டிஎஸ்ஆரில் இந்த ரெண்டு 90 டிகிரி இருக்கும் இல்லைங்களா. அதாவது பிங்கிற ஆங்கிளும் டிங்கிற ஆங்கிளும் 90 டிகிரி. இதில் ஆறுங்கிற ஆங்கிள் ரெண்டுக்குமே காமன் ஆங்கிள் ஆறுங்கிற ஆங்கிள் வந்து இங்கே பாருங்கள் இந்த பிங்கிற ஆங்கிளும் டிங்கிற ஆங்கிளும் 90 டிகிரி பர்பெண்டிகுலர் லைனாகவே 90 டிகிரி வரும். இது ஆறுங்கிற ஆங்கிள் வந்து 90 காமன் ஆங்கிள் அதை எழுதியிருக்க 90 இது ஒன் இஸ் காமன் ஆங்கிள். அப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் என்ன ட்ரையாங்கிள் சிமிலர் ட்ரையாங்கிள் பிக்யூஆர் சிமிலர் டு டிஎஸ்ஆர் இது வந்து ஆங்கிள் சிமிலரிட்டி பிரகாரம். அப்போ அதனுடைய என்ன ஆகும் சைட்ஸ் ஆர் ப்ரொபோஷனல். அப்போ என்னாச்சுன்னா பிக்யூ பை டிஎஸ் ஈக்குவல் டு கியூஆர் பை எஸ்ஆர் ஈக்குவல் டு பிஆர் பை டிஆர்னு எழுதுகிறோம். அப்போ இதில் வந்து நமக்கு என்ன தேவையோ எடுத்துங்க ரிசல்ட்டுக்கு உண்டானது மட்டும் எடுக்கிறோம் பிக்யூ பை டிஎஸ் ஈக்குவல் டு கியூஆர் பை எஸ்ஆர் அப்படின்னு ஈக்குவேஷன் நம்பர் 2. 1 2 கம்பேர் பண்ணுங்க இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இல்லையா 2 கம்பேர் பண்ணுறோம். இப்போ இந்த கியூஆர் பை எஸ்ஆருக்கு பதிலாக என்ன பண்ணலாம் பிக்யூ பை டிஎஸ்ன்னு எழுதலாம் சரிங்களா. பிக்யூ பை டிஎஸ் அல்லது எஸ்டின்னு எழுதிக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க கிராஸ் மல்டிபிள் பண்ணுறீங்க இதையும் பண்ணுங்கள் இதையும் பண்ணுங்கள் எஸ்டி இன்ட்டு பிக்யூ ப்ளஸ் பிஆர் ஈக்குவல் டு பிஆர் இன்ட்டு பிக்யூ ஹென்ஸ் ப்ரூவ்டு இவ்வளோ தாங்க.
ரொம்ப ஈஸி தான். எதாவது டவுட் இருந்தால் எனக்கு கால் பண்ணி கேளுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு 10th கொஷின் பார்க்கலாமா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கொஷின் தான் இந்த எக்ஸசைஸில் லாஸ்ட் கொஷின். ரிமைனிங்கில் ப்ராக்டிக்கல் ஜியாமெட்ரி நம்ம போட்டிருப்போம். இந்த லாஸ்ட் கொஷின் இதுவும் பார்த்துங்க, கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஷின் தாங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 10th கொஷின் உங்களுக்கு ஒரு கோஆர்டினேட்டர் கொடுத்துருக்காங்க. அதான் நாற்கரம் ஏபிசிடியில் வந்துங்க ஏபிசி ஈக்குவல் டு ஏபியும் பிடியும் ஈக்குவல், இந்த 2 லைன் வந்து ஈக்குவல்னு சொல்லிட்டு பிஏசி, அதாவது இந்த பிஏசியும் இது ஏங்கிள், இந்த ஏங்கிள் இதுக்கும் சிஏ, அதாவது அடுத்து பாருங்கள் சிஏடி, இந்த ரெண்டும் வந்து ஏங்கிள் வந்து கோண இருசிமெட்ரி ரெண்டுக்கு வந்து என்ன இருக்குங்க, நம்மளுக்கு வந்து பைசெக்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சொல்லிவிட்டு அதை பைசெக்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட்டுக்கு இருக்கிறது வந்து ஒன்று இ அண்ட் எஃப்னு சொல்லியிருக்காங்க. 2 இ அண்ட் எஃப், அதாவது 2 புள்ளி இ அண்ட் எஃப்னு வச்சுட்டு அதெல்லாம் ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இஎஃப் பேரலல் டு பிடி, இந்த 2 லைனும் வந்து பேரலல் லைன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? கொஷின் நல்லா ரீட் பண்ணி பார்த்துங்க. கிவனில் கொடுத்துக்கிறான் ஏபிசிடி வந்து கோஆர்டினேட்டர் நாற்கரம், அதில் ஏபிசி ஈக்குவல் டு ஏடின்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ பி என்னது? பி இஸ் தி பைசெக்டர் ஆஃப் ஏங்கிள் பிஏசி. பாருங்கள், எடுத்துக்கிறேன். அதாவது ட்ரையாங்கிளில் வந்து இந்த ஏஇ எடுக்கிறேன். ஏஇ வந்து இந்த கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒவ்வொன்றும் கட் பண்ணி ரிசல்ட் கொடுத்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த ட்ரையாங்கிள் ஏபிசியில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு நான் தேவையான மட்டும் கட் பண்ணிக்கிறேன். ஏஇ வந்து பைசெக்டராக வர்றது, வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் வருது. கரெக்டுங்களா? இந்த ட்ரையாங்கிள் தான் ஏசி வந்து பைசெக்ட் ஆகுது. அதாவது இப்படி எடுக்கும்போது பைசெக்ட் ஆகுது. பாருங்களா, இது ஏபிசி இது எடுக்கும்போது என்ன வந்து பைசெக்ட் ஆகுது? ஈங்கிறது வந்து பைசெக்டர் லைனாக வருது. கோண இருசிமெட்ரி ரெண்டாக கட் பண்ணுறது. அதை இங்கே போட்டிருக்கேன். இதில் வந்து நம்ம எழுதலாம் என்னென்ன, ஒன்று வந்து பிஏசி. இந்த ஏங்கிள் பிஏசி எடுத்தோம் அப்படின்னா, பிஏசி எடுக்கும் பொழுது நமக்கு தெரியும் அந்த ஏங்கிள் பைசெக்ட் தெரியும், ஏபி பை ஏசிசி ஈக்குவல் டு பிஇ பை இசி. ஓகேவா? எது எடுக்கிறோம்? இதை எடுக்கும் பொழுது, இந்த ட்ரையாங்கிள் எடுக்கும் பொழுது. அனதர் ஒன் இஸ் பாருங்கள் ஏஎஃப்னால் இந்த ட்ரையாங்கிள் வரும். சரிங்களா? எடுக்கும் பொழுது எடுத்துருக்கும் பார்த்தீங்களா, ஏஎஃப் எடுக்கும் பொழுது எது வரும்? சிஏடி. இது ஏங்கிள் எடுத்தோம்னா, சிஏடி ஏங்கிள் எடுத்தோம்னா என்ன ஆகும்? ஏடி பை ஏசிசி ஈக்குவல் டு டிஎஃப் பை எஃப்சின்னு எடுத்துக்கலாம். இப்படி வரும்போது டயக்ராம் உங்களுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அது மாதிரி எடுத்துக்கங்க. அது ஒன்றும் இல்லை, அதே தான் ஏங்கிள் பைசெக்டர் தியரி யூஸ் பண்ணுறோம். ஏடி பை ஏசிசி ஈக்குவல் டு டிஎஃப் பை எஃப்சின்னு எழுதுகிறோம். இப்போ பாருங்களேன், நம்ம என்ன சொல்லியிருக்கோம், செகண்டில் என்ன சொல்லியிருக்கோம், ரெண்டாவது ஃப்ரம் 1, அதாவது 1, 2 என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஏபிசி ஈக்குவல் டு ஏடி. தேவைப்படுற இடத்துக்கு ஏபிக்கு பதிலாக ஏடின்னு போட்டுக்கலாம், இல்லைனா ஏடிக்கு பதிலாக ஏபி போட்டுக்கலாம். அந்த ஃப்ரம் 1, 2 கம்பேர் பண்ணுங்கள். இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன் இல்லையா? இந்த ரெண்டுலேயும் 1, 2 கம்பேர் பண்ணுறோம். பாருங்கள், பிஇ பை இசி இது எடுத்துக்கிறோம். பிஇ பை இசி ஈக்குவல் டு பாருங்களேன், இது டிஎஃப் பை எஃப்சி, அதாவது டிஎஃப் பை எஃப்சின்னு எடுத்துக்கிட்டோம். ஃப்ரம் 1 and 2, 1, 2 கம்பேர் பண்ணும்பொழுது என்ன ரீசன் அப்படின்னா, இங்கே வந்து இந்த ஏபியை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு ஏடின்னு போட்டோன்னா ஏடி பை ஏசின்னு வந்துடும். ஆல்ரெடி இங்கே ஏடி பை ஏசி இருக்கா? இப்போ இந்த 2 தான் ஈக்குவலாக இருக்கும். இந்த 2 கட் ஆச்சுன்னா கூட இந்த 2 வரும். அப்போது பிஇ பை இசிசி ஈக்குவல் டு டிஎஃப் பை எஃப்சின்னு வரும். இப்போ என்னாச்சுங்களா, நவ் ஃப்ரம் தி ட்ரையாங்கிள் சிபிடி எடுக்கிறோம். இதை அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்து என்ன பண்ணுறீங்க, சிபிடி எடுக்கிறோம். பாருங்கள், சிபிடி எடுத்தோம்னா இந்த சிபிடியில் நமக்கு தெரியும் இதுதான் சிபிடி. இது எடுக்கிறோம். நம்ம இந்த 2 லைன் தான் பேரலல் ப்ரூவ் பண்ணணும். இது எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் வந்து இந்த லைனை வந்து எடுத்துங்க. இது 2 வந்து பேரலல் லைன் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு என்ன ஆகுது, யூஸ் பண்ணும்போது பிஎஃப் பாருங்கள், பிஇ பை இசி ஈக்குவல் டு டிஎஃப் பை எஃப்சின்னு வருமா? ஓகே, அப்படி வரும்பொழுது இங்கே எழுதி பாருங்கள், டிஇ பை இசி ஈக்குவல் டு டிஎஃப் பை எஃப்சி. இது எதுனா, இது இங்கே வந்து ஏங்கிள் பைசெக்டரை யூஸ் பண்ணுறதில்ல. இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா, இந்த 2 லைன் பேரலல் லைன் எப்போ சொல்லுவோம், இதனுடைய ரேஷியோஸ், அதாவது சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும் பொழுது அப்படி என்ன தியரி யூஸ் பண்ணுவோம், தேல்ஸ் தியரத்தில் தான் சொல்லுவோம். 2 லைன்ஸ் ஆர் பேரலல்னா சைட்ஸ் வந்து எப்படி இருக்கும், சேம் ரேஷியோன்னு சொல்லிக்கிறோம்ல. அதனால் அங்கே வந்து யூஸ் பண்ணுறது பிபிடி தியரோட கான்வெர்ஸ். இது 2 ஈக்குவல்னு சொல்லிட்டோம் அப்படின்னா, இந்த 2 சைடு ஈக்குவலாக இருக்கும் பொழுது இந்த 2 லைன் பேரலாக இருக்கும். அது கான்வெர்ஸை யூஸ் பண்ணுறோம். அப்போ பிஇ பை இசி ஈக்குவல் டு டிஎஃப் பை எஃப்சி. இந்த ரிசல்ட் ப்ரூவ் ஆயிடுச்சு. பாருங்கள், இது 2 ஒரே மாதிரி ரிசல்ட்டாக
ஓகேங்களா. அந்த ரெண்டு ஒரே மாதிரி வந்ததுனால அந்த பிபிடி கான்வெர்ஸ் தியரம் பிரகாரம் ட்ரையாங்கிள் பிசிடியில் இந்த இஎஃப் பேரலல் டு பிடியாக இருக்கும் அப்படிங்கிற, அதாவது ட்ரையாங்கிள் இதில் பிசிடியில் இஎஃப் வந்து பேரலல் டு பிடியாக இருக்கும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இந்த ரெண்டு ரிசல்ட்டை வந்து ஏங்கிள் வச்சு பண்ணியிருக்கோம். ஏங்கிள் வச்சு பண்ணக்கூடிய போது கிடைச்சக்கூடிய ரிசல்ட்டும் நாம் தேல்ஸ் தியரத்தை யூஸ் பண்ணும்போது இது கிடைச்ச ரிசல்ட்டும் ரெண்டும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி வந்ததுனால இந்த ரெண்டு லைனும் வந்து பேரலல் லைன். அது மெயினாக அங்கே என்ன பண்ணுறோம், இதுக்கு வரக்கூடிய ரிசல்ட்டு இங்கே வரணும் அப்படிங்கிறத கான்செப்ட். ஏன்னா இது ரெண்டு ஏங்கிள் வச்சு பைசெக்டர் லைன் வச்சு ப்ரூவ் பண்ணுது. இது வந்து என்ன பண்ணியிருக்கீங்க, தேல்ஸ் தியரம் பிபிடி தியரத்தை வச்சு யூஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டு ஒரே மாதிரி வந்ததுனால இந்த கண்டிஷன் பிரகாரம் நமக்கு தெரியும் சைட்ஸ் வந்து எப்போவுமே ரேஷியோஸ் ஈக்குவலாக வரும் பொழுது இல்லைங்களா, இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கும் பொழுது கட்டாயமாக இந்த ரெண்டு லைன் என்ன லைனாக இருக்கும், பேரலல் லைனாக இருக்கும் அப்படிங்கிறத நம்மளுடைய தேல்ஸ் தியரத்தோட ரிசல்ட்டு. அப்போ இது ரெண்டு ஈக்குவல்னு வந்துருச்சுனால இந்த ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனதுனால இந்த பிசிடிங்கிற ட்ரையாங்கிள் கான்வெர்ஸ் பிபிடி கான்வெர்ஸ் பிரகாரம் பிசிடிங்கிற ட்ரையாங்கிளில் வந்து இஎஃப் வந்து பேரலல் டு பிடியாக இருக்கும் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, இந்த ஹென்ஸ் ப்ரூவ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த தியரமெல்லாம் மேபி பார்த்தீங்கன்னா சம்ஸ் மாதிரி இருக்காது, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். பாருங்கள், இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக பார்த்தது எல்லாமே பார்த்திங்கன்னா பிபிடி தியரம் தெரியுங்களா, தேல்ஸ் தியரம். அனதர் ஒன் இஸ் பிபிடியோடைய கான்வெர்ஸு, அப்புறம் ஏங்கிள் பைசெக்டர் தியரம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் மேபி பாருங்கள் தமிழில் இருக்கும், ஆனால் அந்த சென்டென்ஸ்லாம் நீங்கள் தமிழில் ஓனாக மேக் பண்ணிட்டு மித்ததெல்லாம் நம்ம இதில் இருக்கிற மாதிரி எழுதிக்கிங்க. அதனால் என்ன பண்ணுறீங்க, டயக்ராம்லாம் கரெக்டாக ட்ராப் பண்ணி இந்த டயக்ராம்லாம் நீங்கள் ரஃப் ஒர்க்கில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட்டுக்குங்க. இதில் ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா தயவுசெய்து எனக்கு கால் பண்ணி கேளுங்க. மேபி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எழுதுறீங்களானே தெரியல, என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு தெரியுமானே, இது கொஞ்சம் பாருங்கள், நல்லா பண்ணுங்கள். உங்களுக்கு நாளைக்கு உங்களுக்கு ஆஃப்-இயர்லி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் எக்ஸாம் தமிழ், அதை நீட்டாக பண்ணுங்கள். இந்த எக்ஸாமை பற்றி ஒரு சின்ன வீடியோ நான் உங்களுக்கு நாளைக்கு போடுறேன், எப்படி பேப்பரெல்லாம் ப்ரெசன்டேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது மாதிரி எழுதுங்க, அது மாதிரி பண்ணுங்கள். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, டெஸ்ட்டு போட்டு நல்லா எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். எல்லா டெஸ்ட்டும் நல்லா ப்ராப்பராக நல்லா எழுதி அந்த கரெக்டாக அந்த டேட்டில் கொண்டாந்து கொடுங்க. பிரின்சிபல் சார் சொன்ன மாதிரி எல்லா எக்ஸாம் நல்லா எழுதணும், ப்ரெசன்டேஷன் நீட்டாக இருக்கணும், ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட ஆப்சண்ட் ஆகிருக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னோட வேண்டுகோள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வாழ்க வளமுடன். எக்ஸாம் நல்லா எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம்.